இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் லஞ்சம் வாங்கினால் லஞ்ச புகார்கள் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். கோவில்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். தனது தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கான அந்த முகவரியையும் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் அதிரடியாக தனது இமெயில் ஐடியையும் வழங்கியிருக்கிறார். எனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். கோவில்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். உரிய ஆதாரங்களுடன் தனது தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கு புகார் அளிக்கலாம் லஞ்சம் தொடர்பாக சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். வணக்கம். திருக்கோவில்களில் லஞ்சம் வாங்கினால் தனிப்பட்ட இமெயில் மூலம் புகார் அளிக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து அறிவித்துள்ள அவர், தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நடைபெறும் முறைகேடுகள், சட்டவிரோதமாக பணம் பெறுதல், திருக்கோவில்களில் திருப்பணிகள் மற்றும் திருக்கோவில்களின் வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றங்களை குறித்து என்னுடைய தனிப்பட்ட இமெயில் முகவரிக்கு தகுந்த விளக்கம் மற்றும் ஆதாரங்களுடன் புகார்களை அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். தானும் தன்னுடைய அலுவலகமும் நேரடியாக இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்வோம் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழ்நாடு முழுவதும் திருக்கோவில்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் லஞ்சம் பெறுவது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுபோன்று லஞ்சம் பெறும் பட்சத்தில் தன்னுடைய தனிப்பட்ட இமெயில் முகவரிக்கு தகுந்த விளக்கம் மற்றும் ஆதாரத்துடன் புகார் அளிக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி.